அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 7. கதைகளை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைகளை போகலாம். அத்தியாயம் 7. அனுமன் பிறந்து விட்டான். அதுவும் மாதங்களில் தலை சிறந்த மார்கழி மாதத்தில் பிதர்களின் தினமான அமாவாசை அன்று. அனுமனின் பிறப்பு மிக மிக திட்டமிடப்பட்ட ஒரு பிறப்பு. மூலத்தில் பிறந்த அவன் மூலத்தை திரும்ப ஒரு முறை பார்த்து விடுதல் நன்று. கௌதம மகரிஷிடம் தொடங்குகிறது அவனது ஆரம்பம். பின் அகலிகையிடம் சென்று புஞ்சிசை கலை வழியாக அகலிகை மகள் அஞ்சனையிடம் வந்து முடிய, அஞ்சனை வானர அரசன் குஞ்சரனுக்கு மகளாகிறாள். மாவீரனான கேசரிக்கு மனைவியாகிறாள். ஆன போதிலும் காமசேர்க்கை இன்றி தவத்தின் பொருட்டு புத்திர காமிஷ்டியாக பிரசாதம் முதலில் கிட்டிட, பின் சிவசக்தியின் சேர்க்கையால் உருவான தேஜஸ் வாயு மூலம் அஞ்சனை கர்ப்பத்தை அடைந்திட, சமாதி யோகத்தில் அவள் இருக்கும் நிலையில் கோள்கள் அவ்வளவும் செயலற்று கிடக்க, அனுமன் அஞ்சனை வயிற்றில் வளர்ந்து தேவர்களின் மாதமான மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அமாவாசை நாளன்று பூமியில் ஜனிக்கிறான். அனுமன் கரு கொண்ட விதம் மட்டும் தனித்து சிறப்புடையதல்ல, அவன் ஜனித்த மாதமும் நட்சத்திரமும் கூட தனித்து சிறப்புடையது. ஒரு ஆண்டின் 12 மாதங்களில் மார்கழி மாதமானது பூகோள ரீதியாகவும் சரி, வான்கணித ரீதியாகவும் சரி பல சிறப்புகள் கொண்ட மாதமாகும். மார்க வழியை காட்டுவதால் மார்கழி என்றும், மார்கசிரம் எனப்படும் மிருகத்தின் தலை போன்ற மிருக சிறுஷ நட்சத்திரத்தின் ஆதிபத்தியத்தில் பிறக்கும் மாதம் என்பதாலும் மார்கழி என்கிற காரண பெயர் ஏற்பட்டது. மனித இனத்துக்கு ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களை கொண்டதாகும். ஆனால் நமக்கான ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளே. அந்த ஒரு நாளின் காலை நேரமான 2 மணி நேர பொழுதுதான் நமக்கான மார்கழி மாதமாகும். அந்த 2 மணி நேர பொழுதை அவர்கள் ஆன்ம நலனுக்கான பூஜை, தவம், யோகம் ஆகியவற்றில் செலவழிக்கின்றனர். அதனால் பிரபஞ்ச வெளியெங்கும் அதன் அருட்கதிர் மிகுதியாக ஆக்கிரமிக்க தொடங்குகிறது. இவ்வேளையில் மனித சமுதாயமும் பூஜை, தவம், யோகங்களை புரிந்தால் தேவ பூஜையால் விளைந்த அருட்கதிர்களையும் சேர்த்து பெற்றிட முடிகிறது. எப்படி ஒரு ஊருக்குள் பிரதமரும் ஜனாதிபதியும் வரும்பொழுது பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு தூய்மையும் விசேஷமாக பேணப்படுகிறதோ, அப்படி ஒரு பிரத்யேக சிறப்பு மார்கழி மாதம் முழுக்க தேவ பூஜைகளால் நிலவுகிறது. அப்படி ஒரு மாதத்தில் அமாவாசை தினம் மிக மிக பலமான நாளாகும். பொதுவாகவே அமாவாசை தினத்துக்கு சூரிய சந்திரர்கள் ஒன்றுபட்டு விட்ட ஒரு சிறப்பு உண்டு. இதன் காரணமாக இருட்டு என்பது அந்த காலத்தோடு சேர்ந்த இருட்டு அல்ல, இது முற்றான அமைதியை குறிப்பது. அன்றைய தினம் புறம் தான் இருளில் இருக்கும், அகம் ஒளியில் தான் இருக்கும். ஆகியால் தான் அமாவாசையை நிறைந்த நாள் என்றனர். கூடவே இதை பித்ருக்கள் எனப்படும் மூதாதையர்களுக்கான நாளாக ஒதுக்கியதை கவனிக்க வேண்டும். ஒரு உயிரின் மனம்தான் சந்திரன், ஆன்மாவாகிய உயிர் தான் சூரியன். சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தையாகவும் கூறுவர். சூரிய ஒளியை பெற்றுத்தானே சந்திரன் ஒளிர்கிறான். தந்தையிடமிருந்து உயிரணுவை பெற்றுத்தானே தாயும் நம்மை பெற்றாள். இந்த தாய் தந்தையர் இருவரும் ஒன்றாகி கிடக்கும் நிலை மோன நிலை. இவர்களை பெற்றவர்களும் அவ்வேளையில் ஒன்றாகி இருப்பர். எனவே தான் அமாவாசை நாளன்று தர்ப்பண காரியங்கள் செய்யப்படுகின்றன. மூதாதையருக்கு எள்ளும் நீரும் இடப்படுகின்றன. ஒளி வடிவில் உள்ள அவர்களும் அன்றைய திதியில் சுலபமாக வெளிப்பட்டு எள்ளும் நீரும் சங்கமிக்கும் வேளையில் எதிர்பட்டு தர்ப்பண காரியம் புரிபவர்களை ஆசீர்வாதம் செய்கின்றனர். அமாவாசைக்கு பின்னே இப்படி பல சிறப்புகள் உண்டு. அப்படி ஒரு தினத்தில் மூதாதையர்கள் மகிழ்ந்திருக்கும் நாளில் மூல நட்சத்திரம் வருவது ஒரு தனி சிறப்பு. மூலம் ஞான சிறப்புடையது. மூலம் என்ற சொல்லே ஆரம்பம் என்பதில் இருந்துதான் வந்தது. இந்த உலகமும் உயிர்களும் ஆதி சக்தியிடமிருந்து தோன்றியவை தானே. ஆதி சக்தியே அனைத்துக்கும் மூலமானவள். அப்படி ஒரு காரணம் கருதியே மூல நட்சத்திரமும் உள்ளது. கல்வி கடவுளான வாணியும் மூலத்தில் உதித்தவள் தான். அறிவு ஞானம் சார்ந்த அவ்வளவும் மூலத்தில் தான் தோன்றிடும். மூலம் குறித்து இன்று ஜாதக ரீதியாக சில தவறான கருத்துக்கள் நிலவுகின்றன. இதனால் மூல நட்சத்திர பெண்ணின் திருமணத்திற்கு நிறையவே தடைகள் உருவாகியுள்ளன. மிக மிக பிழையான கருத்து இது. மூலம் என்றில்லை, எந்த ஒரு நட்சத்திரமுமே தலை சிறந்ததோ அல்லது மோசமானதோ கிடையாது. ஒருவர் பிறக்கும் நேரம், அதன் காரணமாய் உருவாகும் லக்னம், அந்த லக்னத்தை அடிப்படையாக கொண்டு எந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை வைத்துதான் அவரவர் நன்மை தீமைகள் கணிக்கப்படுகின்றன. எனவே எல்லா வகையிலும் தலை சிறந்தது மூல நட்சத்திரம். மூலத்தவர்களிடம் ஞானம் நிறைந்து வரும். அருளை அவர்கள் பெறுவதும் சுலபம், பிறர்க்கு அளிப்பதும் சுலபம். ஞான காரணமாக அற்ப ஆசைகளை அவர்கள் விரைவில் கைவிட்டு விடுவர்.
அப்படி ஒரு சிறப்புடைய மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரிக்கிறான். அவனது ஜாதகமும் சான்றோர்களால் கணிக்கப்பட்டு அது பூஜை அறையிலும் வைத்து போற்றப்படுகிறது. அதற்கு அப்படி ஒரு சக்தி. ஜாதகம் பார்க்க தெரிந்தவர்கள், ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் கண்களில் ஒற்றிக்கொள்வார்கள். மேஷ லக்னம். அந்த லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அவன் தனது வீட்டிலேயே உள்ளான். அடுத்து 5ல் குரு, 6ல் ராகு, அதுவும் கன்னி ராகு, 12ல் கேது, 10ல் சனியும் விசேஷங்கள் உடையவன். 9 கிரகங்களின் இப்படிப்பட்ட கட்டமைப்பு யுக யுகமான கோடான கோடி நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 2 மணி கால அளவிலான ஓட்டக்கதிக்குள் குறிப்பாக மேஷ லக்னத்தில் பிறக்கின்றவர்களுக்கே சித்திக்கும். அபூர்வம் என்ற சொல்லுக்கு இந்த ஜாதகத்தை உதாரணமாக சொல்லலாம். இப்படி பலவித ஒட்டுமொத்த சிறப்புகளுடன் அனுமன் பிறந்தான். அனுமன் பிறந்தது போலவே இந்திரனின் அம்சத்தோடு வாலியும் சூரிய அம்சத்தோடு சுக்கிரீவனும் பிறந்தனர். இவர்கள் யாருக்கு மக்களாக பிறந்தனர் தெரியுமா? கிஷ்கிந்தைக்கு அரசனான ரிஷிராஜஸ் என்பவனுக்கு மக்களாக பிறந்தனர். அனுமன் பிறப்பில் எப்படி பல அலாதி சிறப்புகள் உள்ளதோ அதேபோல் இவர்களது பிறப்பிலும் சில சிறப்புகள் உண்டு. அனுமனின் பெருமை, கீர்த்தி, வீரம் ஆகியவை விளங்கிட வாலியும் சுக்கிரீவனும் பின்னாளில் பெரிதும் காரணமாக போகிறார்கள். எனவே அனுமன் பிறப்பை பற்றி பார்க்கும் இவ்வேளையில் இவ்விருவர் பற்றியும் சுருக்கமாக நாம் பார்த்து விடுவது சிறந்தது. ரிஷிராஜஸ் ஒரு வானர அரசன். அரசன் என்னும் பொழுதே ஆண்மகன் என்பதும் வந்து விடுகிறது. ஆனால் பாவம், இந்த ஆண்மகன் சில காலம் பெண்ணாகும் விந்தை இவன் வாழ்நாளில் சம்பவிக்கிறது. ஒரு சமயம் இவன் வேட்டையாட சென்ற பொழுது கானகத்தில் ஒரு தடாகத்தை கண்டான். அது தேவ மகளிர் வந்து நீராடி செல்லும் விசேஷமான தடாகம். அந்த தடாகத்தில் அவர்களை தவிர வேறு யார் இறங்கினாலும் அவர்கள் இனமாற்றம் அடைந்து விடுவார்கள். காரணம், தேவ மகளிரின் தவசக்தி அந்த தடாகத்தில் கலந்து கிடப்பதுதான். பஞ்சபூதங்களில் நீருக்கு சில விசேஷ குணங்கள் உண்டு. இது தேங்கினால் குளமாகிறது, ஓடினால் ஆறாகிறது, விழுந்தால் அருவியாகிறது. எல்லா விதமான நீர் சேர்க்கைகளும் சங்கமமானால் சமுத்திரமாகிறது. குளத்து நீரில் குளிப்பவர்கள் அதிலிருக்கும் சக்தியை எடுத்துக்கொள்பவர்கள் ஆவர். ஆற்றில் குளிப்பவர்கள் தங்கள் பாவத்தை விடுபவர்கள் ஆவர். அருவியில் குளிப்பவர்கள் பாவத்தை விடுத்து மூலசக்தியை பெற்றுக்கொள்பவர்கள் ஆவர். கடலில் குளிப்பவர்கள் ஆறு, குளம், அருவி இந்த மூன்றின் விளைவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றவர்கள் ஆவர். இந்த அடிப்படையில்தான் மாமாங்க நீராடல், கங்கை நீராடல், அமாவாசை தினத்தன்று கடல் நீராடல் போன்றவை நமது சான்றோர்களால் வடிவமைக்கப்பட்டது. இதில் குலத்தில் விசேஷ சக்திகள் சேர்ந்தபடியே இருக்கும். அப்படி சேர்ந்திடும் சக்தியில் ஒன்றுதான் ரிஷி ரஜிசையும் பெண்ணாக்கிவிட்டது. அதுவும் சாதாரண பெண்ணாக அல்ல, பேரழகுடைய தேவகுல பெண்ணாக. அந்த வடிவோடு ரிஷி ரஜஸ் வேறு வழி தெரியாமல் காட்டை சுற்றி வந்த சமயம் ரிஷி ரஜஸின் வால்பாகத்தில் இந்திரனின் சக்தி படியக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. தேவ மகளிரை மோகிக்கும் உரிமையும் அதிகாரமும் இந்திரனுக்கு இருந்தபடியாலும் ரிஷி ரஜஸ் உருமாறியது தெரியாததால பார்த்த மாத்திரத்தில் இந்திரன் மோகித்து விட்டான். குறிப்பாக பெண்ணான நிலையிலும் ரிஷி ரஜஸின் வால் விலகிடாமல் மாறாக இந்திரன் கண்ணுக்கு பெரும் அழகு உடையதாக தோன்றியது. எனவே மோகித்தான். அதன் விளைவாக ரிஷி ரஜஸ் கருவுற்று பின் பிறந்தவனே வாலி. அடுத்து ரிஷி ரஜஸின் கழுத்தில் சூரிய சக்தி படிந்தது. அது சுக்கிரீவன் ஆனது. இந்த விஷயங்களை யோசிக்கும் பொழுது குழப்பமாக இருக்கும். ஒரு ஆண் பெண் ஆவதே நம்ப முடியாத ஒன்று. அப்படிப்பட்டவருக்கு வால் கழுத்தில் சக்திகள் படிவதும் அவை வாலி சுக்கிரீவர்களாவதும் எப்படி சாத்தியம் என்று கேள்விகள் எழலாம். இவற்றை புராணங்களில் மடக்கியும் புதைத்தும் ஒளித்தும் வைத்து தந்துள்ளனர். விவரமாக இவற்றை அறிதல் சராசரி மனிதர்களுக்கு சாத்தியமில்லை. தவத்தில் வலுவான முனிவர்கள் தங்களுடைய ஞான திருஷ்டியால இவற்றையெல்லாம் அறிய முடியும். மொத்தத்தில் வாலி சுக்ரீவன் இருவருக்குமே பூவுலகில் தாயும் தந்தையும் ஒருவரே. அதே சமயம் பிறப்பின் மூல காரணங்களாய் இந்திரனும் சூரியனும் திகழ்கின்றன. இப்படிப்பட்ட சூரியனை தான் அனுமன் முதலில் தனக்கு குருவாக கொண்டான். அது ஒரு ஆச்சரியமூட்டும் சம்பவம். இந்த சம்பவம் தான் அஞ்சனை மைந்தனையும் அனுமன் ஆக்கியது. இதை சற்று விஸ்தாரமாகவே பார்த்து விடுவோம். அனுமன் ஒரு நாள் பால அனுமனாய் பிள்ளைகளுக்கே உரிய சேட்டைகளுடன் திகழ்ந்த பொழுது ஆகாயத்தில் இறங்கிடும் சூரியனை பார்த்து ஆனந்தமும் உத்வேகமும் கொண்டான். செக்க சிவந்த சூரியன் பால அனுமனின் கண்களுக்கு வானில் விளைந்த ஒரு பழமாக தெரிந்தது. வானரங்களுக்கு தாவி குதிப்பதில் அலாதி பிரியம் உண்டு. அதிலும் மரங்களில் கனிகளை கண்டுவிட்டால் அவற்றுக்கு தனி உற்சாகம் ஏற்பட்டுவிடும். நமது பால அனுமனுக்கும் அப்படித்தான் ஏற்பட்டது. அடுத்த நொடி ஆகாயத்தில் தாவி பறக்க தொடங்கிவிட்டான். வாயு புத்திரனாயிற்றே. விண்ணில் பறப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லையே. அப்படியே பறந்து பறந்து காற்று மண்டலத்தை கடந்து பெருவெளிக்குள் நுழைந்து சூரியனை மிக மிக சமீபிக்க தொடங்கிவிட்டான். சூரியன் ஒரு நெருப்புக்கோள்.
அதன் மண்டலாதிகத்துக்குள் நுழைந்திட சில விசேஷ சக்திகள் வேண்டும். அல்லாத பட்சத்தில் யாராக இருப்பினும் பொசுங்கி சாம்பலாகி விட வேண்டியதுதான். குழந்தை அனுமனுக்கு இந்த விவர ஞானம் ஏது? பயம் அறியாததுதானே இளங்கன்று. அதிலும் அனுமன் விசேஷ சக்திகள் சங்கமானவன் ஆயிற்றே. இப்படி அனுமன் வானில் ஏறி பறந்த நாளும் கூட ஒரு மார்கழி மாத அமாவாசை நாள்தான். பெரும்பாலும் மார்கழி அமாவாசை நாட்களில்தான் சூரிய கிரகணமும் ஏற்படும். இங்கே கிரகணம் என்பது ராகு சூரியனை விளங்கும் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. விஞ்ஞான கருத்துப்படி சூரியனின் நிழல் அதனுள் அடங்கிடும் நிகழ்வுதான் கிரகணம் எனப்படுகிறது. ஜோதிட ரீதியாகவும் ராகு கேதுகளை சூரிய சந்திரனின் நிழல் சிகரங்களாக கருதுவதுதான் வழக்கம். நாம் இங்கே புராணப்படியே விஷயங்களை கவனிப்போம். புராணப்படி ராகு கிரகம் ஒரு பாம்பு கிரகம். அது சூரியனை சில பல நிமிடங்கள் விழுங்கி பின் உமிழ்ந்திடும். இந்த நிகழ்வே கிரகணமாகும். இந்த கிரகண வேளையில் பூவுலகில் உயிர்களின் ஓட்ட விசையில் பலவித மாற்றங்கள் நிகழும். அதனால் நன்மை தீமை இரண்டும் உண்டு. இதெல்லாம் எதுவுமே அனுமனுக்கு தெரிந்திட நியாயமில்லை. ஆனால் ராகுவுக்கு நன்கு தெரியுமே. தான் விழுங்க வேண்டிய சூரியனை ஒரு குட்டி குழந்தை தன்னையும் முந்திக் கொண்டு விழுங்க விரும்புவது போல் முன் சென்றபடி உள்ளதே, இது என்ன வினோதம் என்று யோசித்தவன் உடனடியாக அது குறித்து தகவல் தர தேவர்களின் தலைவனான இந்திரனை மனத்தால் நினைத்து தன் அருகில் பிரசன்னமாகுமாறு வேண்டிக் கொள்ள இந்திரனும் பிரசன்னமானான். தேவேந்திரா, அதோ பார், ஒரு வாளுள்ள குழந்தை சூரியனை நோக்கி சென்றபடி உள்ளது. இது என்ன விந்தை? சூரியனை சமீபித்தால் அது என்னாகும் என்று எண்ணிப்பார். நானும் சூரியனை விழுங்கிவிடும் காலகதி நெருங்கியபடி உள்ளது. அந்த கதிக்குள் நான் விழுங்காவிட்டால் கிரகணம் சம்பவிக்காமல் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஏக்க கதியே பிழைப்பட்டு எல்லாமே மாறி போகுமே. அப்படி நடக்கலாமா என்று கேட்டிட இந்திரனிடம் உடனேயே ஒரு ஆவேசம். அது யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சூரியனை நோக்கி ஒரு பாலகனால் செல்ல முடிகிறது என்றாலே அதன் பின் மிகப்பெரிய சக்தி உள்ளது என்றுதான் பொருள். அப்படி ஒரு சக்தியை மட்டுமல்ல, எப்பேற்பட்ட சக்தியையும் சந்திக்கும் திராணி உடையது எனது வஜ்ராயுதம் மட்டுமே. அதை நான் இப்பொழுதே ஏவுகிறேன். அது அந்த பாலகனை தடுக்கட்டும். பின் நீ உனது கணக்குப்படி சூரியனை விழுங்க செல்லலாம் என்று இந்திரன் தனது வஜ்ராயத்தை பால அனுமனை நோக்கி ஏவி விட்டான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.